கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 6/2/2026 வெள்ளிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 32 என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? இஸ் எனிதிங் டு ஹார்ட் ஃபார் மீ? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் தியானித்து நாம் இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனால் ஆகாது, கூடாது, நடக்காது, முடியாது அப்படி என்று சொல்வதற்கு ஆண்டவிடத்தில் ஒன்றுமே இல்லை. தேவனாலே எல்லாம் கூடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறவர், ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர், நம்மை அதிசயங்களை காண பண்ணுகிறவர். அப்படி ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறபடினாலே அவரால் முடியாது அப்படின்னு சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. அந்த வசனம் நமக்கு விதமாக சொல்கிற அந்த முழு வசனத்தையும் படிக்கும் பொழுது எரேமியா 32:27 இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஐ எம் த லார்ட், தட் காட் ஆஃப் ஆல் மேன்கைண்ட். இட் இஸ் எனிதிங் டு ஹார்ட் ஃபார் மீ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நேர்த்தியாய், அழகாய், சிறப்பாய் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13 இவ்விதமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும்போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்னவென்று கேட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மனோவை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தருடைய தூதன், என் நாமம் என்னவென்று கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம். He replied, why do you ask my name? It is beyond understanding. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 19 சொல்லுகிறது, மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியை போஜன பலியும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. Then Manoah took a young goat together with a grain offering and sacrificed it on a rock to the Lord. And the Lord did an amazing thing while Manoah and his wife watched. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆச்சரியம் நடைபெறுகிறது, அதிசயம் நடைபெறுகிறது. ஆதியாகமம் 18:14 ஜெனசிஸ். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் த லார்ட்? ஐ வில் ரிட்டர்ன் டு யூ அட் த அப்பாயிண்டட் டைம் நெக்ஸ்ட் இயர் அண்ட் சாரா வில் ஹாவ் எ சன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நிச்சயமாகவே ஆண்டவர் அதிசயமான காரியங்களை விளங்க பண்ணுகிறவர் தான், ஆச்சரியமான காரியங்களை நடப்பிக்கிறவர் தான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆச்சரியமானவர் ஆச்சரியமான காரியங்களை செய்து வெற்றி சிறக்க பண்ணுவதற்கு நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன அதிசயமான காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்கள்? இது நடந்தால், இது கிடைத்தால், என்னுடைய வாழ்க்கையில் கைகூடி வந்தால், இது பெற்றுக்கொண்டு விட்டால் நல்லது என்று சொல்லி எதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அது எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் அதிசயமான தம்முடைய கிரியைகளை விளங்க பண்ணி அநேகருக்கு முன்பதாக உங்களை கனப்படுத்துவதற்கு, மேன்மைப்படுத்துவதற்கு நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளின் சிந்தனைக்கும் கேள்வியுமாக ஒன்றை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று யாரிடத்தில் சொன்னது? இந்த நாளுடைய சிந்தனைக்கும் கேள்வியும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று யாரிடத்தில் சொன்னது? உங்களுடைய பதிலை கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு அனுப்புங்க. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்களுக்கும் அதிசயம் நடக்கட்டும். இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனத்துடைய வாழ்க்கையிலும் ஏதாகிலும் ஒரு அதிசயம் நடைபெறட்டும். அவள் எதிர்பார்த்திருக்கிற, பெற்றுக்கொள்ள நினைக்கிற, வாஞ்சிக்கிற, சுதந்திரிக்க நினைக்கிற அத்தனை காரியத்தின் மேலும் தேவனாகிய கர்த்தருடைய செயல்பாடுகள் அதிசயமாய் விளங்கி
அந்த அதிசயத்தை ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா விதமான குழப்பங்கள், பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். மனதிற்கு ஒரு அமைதி, சமாதானம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். குடும்ப வாழ்க்கையில், வேலைகளில், தொழிலிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே அதிசயமான காரியம் நடைபெறுவதாக என்று சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen.